செக்குலர் பரவாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கிறேன். விஜய் அப்படின்ற ஒரு நபர் பாஜக அப்படின்ற ஒரு கட்சியால உருவாக்கப்பட்ட ஒரு நபர். அவரு திட்டமிட்டு பாஜகவுக்கு ஆதரவா செயல்படுறாரு அப்படின்னு பல நபர்கள் சொன்னாங்க. பட் எனக்கு இப்ப நடக்கக்கூடிய சில விஷயத்தெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா கன்ஃபார்மே பண்ணிட்டேன். விஜய் மோடியுடைய அடிவருடி. மோடியோடைய அடிவருடி. நல்லா கவனிங்க. என்ன மேட்டர்னா, இந்தியா முழுவதும் நீட் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பூதாகரமா வெடிக்குது. இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தோம்னா, நீட் எக்ஸாம் சம்பந்தப்பட்டு வினாத்தாள்கள் முன்னாடியே லீக் ஆகுது. இதை எதிர்த்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா செய்யணும், ரிசைன் பண்ணணும், அவர் பதவி விலகணும்னு சொல்லி கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டின்னு சொல்லி ஒரு பார்ட்டி இறங்கி போராட்டம் பண்றாங்க. இளைஞர்களை ஒன்று திரட்டுறாங்க. அவருடைய அந்த புரொட்டஸ்டுக்கு ஆதரவு தெரிவிச்சு சோனம் சொல்லி ஒரு விஞ்ஞானி. அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நண்பன் படத்துல விஜய் நடிச்சிருந்தார்ல, அந்த கேரக்டர். ஓகேவா? கொசஸ்கி பசப்புகளா அந்த கேரக்டர் தான் அவரு. ரியல் லைஃப் கேரக்டர். அவர் இறங்கி வந்து, தம்பிங்களா உங்களுக்கு நான் கூட நிக்கிறேன்டான்னு சொல்லி கிட்டத்தட்ட 18, 19 நாளா உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அவருடைய அந்த போராட்டத்துக்கு நடிகர் பிரகாஷ் ராஜ் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு. இன்னும் சில கட்சியினை சார்ந்த நபர்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. போராட்டம் மிகப்பெரிய அளவுல உருவெடுக்குது. பாஜகவுக்கு ஒரு தலைவலியா போகுது. சோனம கைது பண்றாங்க. வலுக்கட்டாயமா கைது பண்றாங்க. இதை எதிர்த்து கேள்வி கேட்ட கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டிக்கு அந்த கட்சி தலைவரா இருக்கட்டும், அந்த கட்சி ஆதரிக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும், எல்லாரையுமே காவல்துறையை அடிச்சு, துன்புறுத்தி, காயப்படுத்தி, மண்டைய உடைச்சு, கைய உடைச்சு, ரத்தம் தெறிக்க ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்தை பாஜக அரசாங்கம் மத்தியில பண்ணிட்டு இருக்காங்க டெல்லியில. எவ்வளவு கொடுமையான சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. பக்கத்து மாநிலம் கேரளாவுல கூட நீட் எதிர்ப்பு போராட்டம் சொல்லி மாணவர்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்தியாவிலே முதலா நீட் எதிர்ப்புன்னு சொல்லி குரல் கொடுத்தது இந்த தமிழ்நாடு. ஆனா அந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வாயை மூடிக்கிட்டு இருக்காரு. ஒரு வார்த்தை எதிர்த்து பேசல. ரீசன் 2 தான். ஒன்னு, அவருடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகம் ரிலீஸ் ஆக போகுது. அது ரிலீஸ் ஆகுற வரைக்கும் நம்ம இந்த பிரச்சனை பத்தி பேச வேணாம். நம்ம ஏதாவது இந்த பிரச்சனையை எதிர்த்தோ இல்ல ஆதரிச்சோ ஏதோ ஒரு கருத்தை நம்ம சொல்லிட்டோம்னா மக்கள் திரண்டுருவாங்க. தமிழ்நாட்டுல போராட்டம் உருவெடுத்துரும். இளைஞர்கள் கொஞ்சம் தெளிவா இருக்கக்கூடிய நபர்கள் கூட நம்மளை எதிர்க்க ஆரம்பிச்சிருவான். நமக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவான். நம்மள பிஜேபி எதிர்த்து பேச வச்சிருவான் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு விஜய் மௌனம் காக்குறாரு. 2வது, விஜய் தேர்தலுக்கு முன்னாடி பாசிசம் பாயாசம் சொல்லி பேசினாரே தவிர, தேர்தலுக்கு அப்புறம் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மோடியை எதிர்த்து பாஜகவை எதிர்த்து அவர் இதுவரை எதுவுமே பேசல. மத்திய அரசாங்கத்தினுடைய கல்விக் கொள்கையை ஏத்துக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையில இன்னைக்கு தாவேக அரசாங்கம் ஈடுபட்டு இருக்கு. மத்திய அரசாங்கத்தினுடைய காலை புடிச்சு தான் ஆட்சியை நிலைநாட்டணுங்கிற ஒரு கட்டாயத்துல இன்னைக்கு இந்த தாவேக அரசாங்கம் இறங்கி இருக்கு. ஒரு வார்த்தை எதிர்த்து பேசலங்க. நீட் எதிர்ப்புன்னு பேசுறாரு. அனிதாவுடைய மரணத்துக்கு நான் போய் உட்கார்ந்தேன், நான் நீட் எதிர்க்கிறேன்னாரு. ஆனா இதே நபர் தான் நீட் கோச்சிங் சென்டருக்கு 20 கோடி ரூபாய் தூக்கி கொடுத்து 20 கோடியோ 20 லட்சமோ பணத்தை தூக்கி கொடுத்து நல்ல பிசினஸ் பண்ணுங்க அப்படின்னு நீட்டை ஆதரிச்ச ஒரு நபர். இன்னைக்கு நீட் எதிர்ப்புன்னு அவரு பொய்யா பேசிட்டு இருக்கிறாரு. சரி, பொய் பேசினாலும் இப்ப இந்தியா முழுவதும் நீட் எதிர்ப்புன்ற ஒரு குரல் வருது இல்ல, ஸ்ட்ராங்கா வருது இல்ல, இளைஞர்கள் தானே ஒண்ணு சேர்றான். இந்த இடத்துல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா மரியாதைக்குரிய மாண்புக்குரிய ஒரு நபரா நீங்க என்ன பண்ணணும்? நீட்டை நாங்க எதிர்க்கிறோம், தமிழ்நாடு எதிர்க்குது, தமிழ்நாடு அரசாங்கம் எதிர்க்குது, இது எங்களுடைய உறுதியான கொள்கைன்னு சொல்லி ஒரு அறிக்கை. சோனம கைது பண்றாங்க, அதை எதிர்த்து ஒரு கண்டன அறிக்கை. சிஜேபி அப்படின்ற அந்த கட்சி சார்ந்த நபர்களை துன்புறுத்துறாங்க, காவல்துறையை வைத்து அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. அதை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச காணோம். सर फोड़ा है पुलिस वालों ने, हाथ तोड़ा है। सरकार को परवाह नहीं, लेकिन हमें चिंता है। सरकार का जो 20 बच्चों की मौतों से भी मन नहीं भरा है। इसलिए आज पूरी दिल्ली में देखा है, पूरे देश ने देखा है कि पुलिस वालों ने कैसे मारा है बर्बरता से बच्चों को। अगर आपको लग रहा है हम पीछे हटे, हम पीछे नहीं हटे।
आपकी जान की परवाह, बच्चों की जान की परवाह, इसलिए हम यहाँ रुके हुए इस बैरिकेड के पे हैं। अगर मार्च छाड़ना होता तो कब से करें, लेकिन उसमें और बच्चों का सर फूटता, उसमें और बच्चों के हाथ पैर टूटते, जो मैं नहीं चाहता, जो सोनम सर नहीं चाहते। सोनम सर की फिलोसफी बड़ी ये सिंपल है। अगर आपको स्ट्रगल करना है, अगर आपको कोई भी संघर्ष करना है, तो उसमें आपको अगर पेन पहुंचाना है तो खुद को पहुंचाइए, अपनी आवाज रखने के लिए सामने वाले को। இந்தியா முழுவதும் இளைஞர்கள் ஒன்று திரண்டு மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து நிக்கிறான். மக்கள் ஒன்று திரண்டா அரசாங்கம் கதிகலங்கு போகும் அப்படின்னு அவன் நிரூபிச்சிருக்கிறான். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் யங்ஸ்டர்ஸ்லாம் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ட்டு ஜனநாயகன் படத்தினுடைய ட்ரெய்லரோ ட்ரீசரோ இப்போ வந்திருக்குன்னு சொல்லி ஏதோ இப்போ ஏதோ விட்டுருக்கானுங்க போல. அதுல விஜய் வந்து மாசா இப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு கேனத்தனமா பைத்தியக்காரத்தனமா சுத்திட்டு இருக்கிறானுங்க. பைத்தியம் புடிச்சு போய் சுத்திட்டு இருக்கிறானுங்க. ஏய், தமிழ்நாடு எப்பேற்பட்ட ஒரு மாநிலம். இந்திய விடுதலை போராட்டத்திலையும் நம்ம தாண்டா முதல் போராட்டம் பண்ணி நம்ம தாண்டா வெள்ளைக்காரனை எதிர்த்தோம். இங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் சரி, மொழி உணர்வை தமிழ்நாடு தாண்டா முதன்னு தூக்கி பிடிச்சது. மத எதிர்ப்பை இந்த தமிழ்நாடு தாண்டா முதன்னு தூக்கி பிடிச்சது. மதம் சார்ந்து யாரும் இங்க அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மதவாத சக்திகளை எதிர்த்ததும் தமிழ்நாடு தாண்டா. எல்லா விஷயத்துக்காகவும், தங்களோட உரிமைக்காக, தங்களுடைய வாழ்க்கைக்காக, தான் சார்ந்த சமுதாயம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு தமிழன் தாண்டா எப்போதும் வந்து நின்னான். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு எந்த அளவுக்கு சீரழிஞ்சு போயிருக்குன்னா, ஒரு திரைப்படம், ஒரு நடிகர் அப்படின்ற மோகத்துல மூழ்கி போய் கிடக்குது. நான் விஜய் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நான் இதுவரை சொல்லலைங்க. விஜய் அரசியலுக்கு வரட்டும், அவர் ஆட்சி செய்யட்டும், அதுல எனக்கு பிரச்சனை இல்லை. சினிமாவில் நடிக்கிற மாதிரியே நீங்க நடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஸ்டெப்ஸ்ல அப்படியே 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 ஒரு மாதிரி ஸ்டைலா நீங்க ஓடி வரீங்க, நடந்து வரீங்க அப்படின்ற வீடியோ தூக்கி போட்டு முதல்வன் படத்தை ரீக்ரியேட் பண்ணிட்டாரு அண்ணன்னு சொல்லி இவங்க கொண்டாடிட்டு இருக்கிறானுங்க. எல்லாமே ரீக்ரியேட் பண்றாருன்னு சொல்லி கொண்டாடுறாங்களே தவிர, அண்ணன் இது வரைக்கும் ஆக்கப்பூர்வமா அறிவு சார்ந்து ஒரு அரசியலும் பண்ணலையே அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. தத்தி பயல்களுக்கு புரிய மாட்டேங்குது. சோனம கைது பண்ணிட்டாங்க, எங்க இருக்காரு தெரியல. சிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய எல்லா யங்ஸ்டர்ஸையும் போட்டு அடிச்சு உதைக்கிறாங்க, மண்டையை உடைக்கிறாங்க, ரத்தம் ஊத்துது. என்னால அந்த விஷயத்தை காட்ட முடியாது இல்ல. ஆனா விஜய் சாத்திட்டு இருக்காரு, எல்லா டேஷையும் சாத்திட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. எப்பா 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 நாயை விட நன்றி உள்ள ஒரு நபர்னா நான் விஜய் தான் சொல்லுவேன். பாஜகவுக்கு அப்படி அவரோட நன்றி விசுவாசத்தெல்லாம் தூக்கி காட்டுறாரு. மக்கள் புரிஞ்சுக்கோங்க, மடைமாற்று அரசியல் தான் விஜய் பண்றாரு. பழி போடுற அரசியல் தான் விஜய் பண்றாரு. பழி வாங்கும் அரசியல் தான் விஜய் பண்றாரு. வேற ஒரு மண்ணும் பண்ணல, ஒரு டேஷும் பண்ணல. ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கு தமிழ்நாடு. இப்படியே போனுச்சுன்னா சீரழிஞ்சு சின்னாபின்னமா ஆயிடும். அதுல மாற்று கருத்து இல்லை. மக்கள் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. என்னோட இருந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும்